அன்பிற்கினிய மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன். உங்கள் ராசியின் ருணாதிபதி அட்டமாதிபதி 6, 8 கூடன் இணைந்து உங்களுடைய லக்கணத்திலே இருக்கிறார். கூடியிருப்பது லாப விரையாதிபதி. அப்போ கண்டிப்பாக விரயமும் உண்டு, லாபமும் உண்டு. அப்படித்தானே? உண்மைதான். லாபம் உண்டு, விரயம் உண்டு. ஆனால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஏற்கனவே கரும்பாம்பு இருக்கு. அந்த கரும்பாம்புடன் செவ்வாயும் புதனும் இணைந்து இருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய சோதனை. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி செவ்வா, தன யோகாதிபதி செவ்வா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏட்டிக்குட்டியாக அமைந்திருக்கிறது. அப்போ கண்டிப்பாக பல தொல்லைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு வேலை தளத்தில் பிரச்சனை உண்டுவனும். நீண்ட நெடு நாட்களாக ஒரே இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த வேலையை விட்டு வேறு இடத்துக்கு செல்வது போல் நினைப்பீர்கள். வாய்ப்பு வந்துவிடும். எதிர்பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வேறு இடம் போகிற மாதிரி வரும். சிலர் வேறு இடம் மாறுறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இப்போ அரசு ஊழியர்களாக இருந்தால் வேறு இடம் போகணும்னு நினைப்பாங்க. போகலாமா சார்? கண்டிப்பாக போகலாம் தான் சொல்லுவேன். அதான் உண்மை. ஏன்னா அந்த போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ மீன ராசிக்காரர்கள் கூடுமானவரை இடமாற்றம் செய்ய நினைத்தால் கண்டிப்பாக இடமாறி செல்லலாம். இடமாறி சென்றால் கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும். ஆக இந்த மாதத்தில் தாங்கள் கூடுமானவரை மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்தால், அதுவும் மீனாட்சி அம்மனை எப்போ போய் கும்பிடணும்னா நம்ம செவ்வாய்க்கிழமை போவோம், வெள்ளிக்கிழமை போவோம், அது இயற்கை. ஆனால் இப்போ உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலுக்கு மதுரை மீனாட்சி அம்மனையோ அல்லது உங்கள் ஊரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு ஏதாச்சும் தெய்வங்கள் இருந்தால் அவர்களை சனிக்கிழமை போய் கும்பிடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். ஏனென்றால் இந்த 12 ராசிகளில் இந்த மாதத்தில் தேவையில்லா டாக்குமெண்ட் பிரச்சனை, எழுத்து பிரச்சனை, ஜாமீன் பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி மட்டும்தான். இதுக்கு ஒரே தீர்வு மதுரை மீனாட்சி அம்மனை தான் ஐயா வழிபட சொல்லுவாங்க, என்கேவி ஐயா. அந்த முறையை தான் உங்கள் ராசிக்கு இப்போ நான் பயன்படுத்தி சொல்லியிருக்கேன். வாழ்க வையகம், வாழ்க